இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஸ்டெப் மதர், நீ இப்போ வந்துட்டு இந்த வீட்டில் இப்போ இருக்கக்கூடாது, இந்த காசை எடுத்துக்கோ, நீ வந்து அந்த வில்லேஜ் பையன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த பையன் வந்து உங்கள் பொண்ணு மிங்காக தானே நீங்கள் வந்து பார்த்து வச்ச மாப்பிள்ளன்னு சொன்னதுமே, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அந்த மிங்மே அங்கே வந்து விழா, நாங்கள் சொல்கிறபடி கேட்டு நடக்கணும், இந்த காசையுமே நீ சேர்த்து வச்சுக்கோ, நீ எடுத்துகிட்டு இப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அந்த காசங்க வந்து எடுத்துட்ருக்கா, உனக்கு இது போதும்னு நினைக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ மேரேஜ் பண்ணேன்னா உனக்கு அது நல்லது, இதுக்கப்புறம் இந்த வீட்டிலலாம் நீ இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு எதுவுமே பேசாமல் தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவள் அங்கே வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்புறம்னு சொன்னதுமே, அப்போ அங்கே அவங்க அப்பாவுமே ஓகேன்னு சொன்னதும், பார்த்தீங்களம்மா இவளுக்கு இருக்க வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உன்னோட தாத்தாவோட ஜுவல்லரிஸ் எல்லாமே உனக்காக உன்னோட ரூமில் வச்சுருக்கேன், நீ போய் பாருன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே போய் பார்க்குறா. பார்த்து அங்கே ரூம்பே காலியாகி போய் கிடக்க கத்திட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே என்னோட ஜுவல்லரிஸாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதையுமே நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு அங்கே ஒரு நடு ஃபிங்கரை காமிச்சிட்டு அவள் வந்துட்டு ஃபோட்டோ வச்சுட்டு போயிருக்கா. ஐயோ எல்லாத்தையும் அவள் தூக்கிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பயுமே அவங்கள பார்த்து நக்கல் பண்ணிட்டு நடு ஃபிங்கரை காமிச்சிட்டு போகிறா. பிறகு ஹீரோயின் அந்த மாப்பிள்ளையோட வீட்டுக்குமே வந்து அவனோட நேம் வந்து யுன். அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட நேம் வந்து ஷாவ். நான் வந்துட்டு யுன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்க பொண்ணுன்னு சொன்னதுமே, என்ன நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க போறியா, உன் மூஞ்ச பாரு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, உன்னெல்லாம் மேரேஜ் அவர் பண்ண மாட்டார், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீங்கள் யார் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு அவரை ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கேன், அவருமே என்னை ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னதும், ஓ நீங்கள் நேனி ஆன்ட்டி அப்படின்றத சொன்னதும், என்னது ஆன்ட்டியா, என்னை பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரியே தோணுது, நான் வந்துட்டு ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் அடிக்க வந்ததுமே, நீங்கள் பார்க்குறதுக்கு வயசானவங்க மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்ருக்கா. அவள் வலிக்குது என்னை விடுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஆன்ட்டி வரதை பார்த்துட்டு ஐயோ என் வயிறில் இவ குத்திட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விழுந்து அங்கே ட்ராமா பண்ணதும், உனக்குன்னா அறிவு இருக்கா இல்லையா, இன்னும் வந்து மேரேஜ் பண்ண வந்திருக்க பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. நான் எதுவுமே பண்ணலை, அவளாக தான் விழுந்தா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இப்படியே பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே வந்து நான் கோமாளி மாதிரி வந்து நிற்கவுமே ஹீரோயின் கடவுளை இவனா என்னோட ஹஸ்பண்டை வரப்போறவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறா. அவன் அங்கே கேப்பை எடுத்ததுமே அங்கே அவன் ஃபேஸை பார்த்துட்டு வாவுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே மயங்கி போயிடுறா. அப்போ அந்த ஆன்ட்டியுமே இவ தான் பண்ணி வந்து மேரேஜ் பண்ணிக்க வர வேண்டிய பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ஷாவ் வந்துட்டு இவ வந்து பெரிய ட்ராமாக்காரியாக இருக்கா, நான் இவளை வந்துட்டு எதுவுமே பண்ணலை, இவளா விழுந்துட்டு வந்துட்டு என்ன வந்து இப்படி வந்து பழைய போட்டுட்ருக்கான்னு சொன்னதும் அவங்க என்னை தள்ளி விடலை, ஆனால் நானாகவே விழுந்துட்டு ஐயோ என்னால் நடக்கவே முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வயிறில் பெயின் ஆகுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோ அவளை அப்படியே அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து நக்கலா டாட்டா சொல்லிட்டு போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோ அவளங்க கட்டில் வந்துட்டு படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நம்மளை கிஸ் தான் பண்ண போகிறானோ என்னவோன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி வாய வச்சதுமே ஹீரோ நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்காக முகத்தை இப்படி பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்னை பற்றி எல்லா விஷயமே கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக நான் வந்து உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஸோ வந்துட்டு நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டிய தேவை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அந்த மிங்கை பற்றி அவன் கேள்விப்பட்டிருப்பான் போல். நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னை வந்து வேணான்னு சொன்னீங்கன்னா நான் எங்கே போவேன், என்னோட ஸ்டெப் மதர் என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, என்னோட அப்பாவுமே எனக்காக வந்துட்டு எதுவும் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அழுது ட்ராமா பண்ணதும் என்ன வந்து கேள்விப்பட்டது ஒன்றா இருக்குது, அப்போ இந்த பொண்ணு வேற யாரோவா அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்கேருந்து போகிறேன்னு செட்டவ போகிறா. அப்போ ஹீரோ அதெல்லாம் இல்லை, நீ வந்துட்டு பேசாமல் இங்கேவே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே நிறைய பணத்தை எடுத்து வச்சுட்டு இந்த பணம் எல்லாமே உனக்கு தான், பட் வந்துட்டு நீ என்கிட்ட அந்த லவ் மட்டும் கிடைக்குன்னு எதிர்பார்க்காதன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் யாருக்குடா ஒரு லவ் வேணும், பணம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த ஷாவ் அங்கே நம்ம ஹீரோட பிரதரை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த பையன் வந்து குட்டி பையனாக தான் இருக்கான். இவன் வந்துட்டு உன்னோட அண்ணனை உன்கிட்ட பிரிச்சிருவான்னு சொல்லிட்டு அவள் ஏற்றி விட்டதுமே அவன் பயந்து போயிட்டு பிரதர் எனக்கு இவங்கெல்லாம் வேணாம் வீட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவளுக்கு என்னடா ஆச்சு, நம்மளை பார்த்து எதுக்காக இவ இப்படி பயந்து போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. பிறகு அந்த பையன் அங்கே நம்ம ஹீரோயினவே அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கோமே. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே ஒரு பள்ளி வந்து மேலே வச்சுருக்கான் போல், அது வந்து விழுகட்டோன்றதுக்காக தான் இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான், அவளை பயமுடுத்தணுன்றதுக்காக. நம்ம ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு தான் இருக்கா. நீ என்னடா பண்ணிடுவன்ற மாதிரி அவள் இருக்கா. அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க போன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அங்கேருந்து துரத்தி விட்றான். அதுக்கப்புறம் அவன் பாட்டு அங்கே உள்ளே நுழைஞ்சு போனால் நம்ம ஹீரோயின் டவலோட இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காய் போயிடுறான். வேகமாக மறைச்சிட்டு போகும்போது அந்த பள்ளி கீழே விழுந்ததுமே ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே பயந்து போய் கத்திட்டு அங்கே வேகமாக போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டது
விழுந்ததும் இப்படிலாம் நீ என் பக்கத்தில் வராதன்னு சொல்லும்போது அந்த டவல் விழுந்ததுமே 2 பேருமே பார்த்துட்டு இங்கே கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை வேகமாக மூடிக்கிறா. ஹீரோ உங்கள் ஷர்ட்டை கழட்டி கொடுத்து போட்டுக்கோ அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ எதுவும் பார்க்கல இல்லை அப்படின்றத சொன்னதும் நான் எதுவும் பார்க்கல, சரி புரியுதா உனக்கு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு தூங்க வரேனேன்னு சொன்னதும் எங்கே என் கூட தூங்க வர, நீ வந்துட்டு வேற ஒரு ரூமில் தான் தூங்கணும், என் பக்கத்துலலாம் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். சரி நம்ம ஹீரோயின் அங்கே எந்திரிச்சு வரும்போது அந்த ஷாவை பாரு எப்படி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்ட்டை ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடை வந்து பார்த்துட்டு என்ன வெறும் ரைஸ் சூப் தான் பண்ணி வச்சிருக்க, இதையா சின்ன குழந்தைங்க சாப்பிடுவாங்க, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, அவனுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்படியான்னு சொல்லிட்டு அவளோட சாப்பாட்டை பறித்து அந்த பையன்கிட்ட கொடுத்தா. அந்த பையன் இவளை பார்த்து பயந்துட்டு இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் உனக்காக இப்போ குக் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடை வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி அங்கே வந்துட்டு இருக்கா. அதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறா. அவனுக்காக அங்கே சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு இதை சாப்பிடுன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போன அடுத்த செகண்ட் அவன் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிறகு அந்த ரைஸ் சூப்லாம் கொண்டு போய் கீழே வந்து குப்பையில் போட்டுட்ருக்கா. அப்போ அந்த ஷாவ் இங்கே பாருங்களேன், வந்து இந்த கொடுமையை பாருங்கள், நான் பையனுக்காக பண்ணி வச்சதா அந்த பச்சை பிள்ளையை சாப்பிட விடாமல் வந்து வராமல் இவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா, குப்பையில் எல்லாம் கூட்டிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கோமே. நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாருமே மோசமாக திட்டாங்க. சின்ன பிள்ளைக்கு சமைச்சு வச்ச சாப்பாடு இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்து என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோ ஏன் நான் வந்து பையனுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல ஃபுட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன், இந்த ரைஸ் சூப் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு தான் கீழே போட்டேன், இப்போ என்ன எல்லாருக்கும் என்ன அதனால தானே பிரச்சனையாயிருச்சு, ஸோ நான் வந்துட்டு வேணாலுமே அந்த குப்பையிலேருந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஆன்ட்டி நீ அப்படிலாம் பண்ணாதமான்னு சொல்கிறாங்க. நான் வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்குருவேன், இவள் ஒழுங்காகவே குழந்தைக்கு சமைச்சு கொடுக்க மாட்டா, இவன் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லும்போது அப்போ அங்கே இருக்க எல்லாருமே மோசமாக திட்டுறாங்க. ஷாவை பிடிச்சி உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, பச்சை பிள்ளை சாப்பிடவா தின்னுட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ சரி ஓகே உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ கொடுக்குறேன், என்னோட பிரதரை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஷாவை பாட்டு கிண்டல் பண்ணிட்டு போனதுமே அப்போ அந்த ஷாவ் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு என் அழகுக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது, என் அழகை வச்சே நான் மயக்கி அவனை என் கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன்ட்ட நம்ம ஹீரோயின் நீ அவளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, அவள் மெய்டு மட்டும்தான், உன்னோட அண்ணன் வந்துட்டு அவளுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காரு, நீ ஏன் அவளை பார்த்து பயப்படணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஷாவ் பார்த்தா பயங்கரமாக மேக்கப் போட்டுட்டு வந்துட்டு பார்த்தேல என் அளவுக்கு முன்னாடி நீ எப்பயுமே வர முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன இங்கே ஃபேன்சி காம்படிஷன் ஏதாச்சும் நடந்துட்டுருக்கா, ஆனால் வந்துட்டு உன்னை விட நான் அழகாக இருப்பேன், நீ வந்துட்டு வேணாலும் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே அண்ணி அண்ணி அப்படின்றத சொல்லி கத்துறாங்க. பார்த்தாங்க ஷாவ் தான் அந்த மேக்கப்போட அங்கே வந்துட்டுருக்கா. நான் உங்களுக்காக தான் தண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கேன், நான் வந்து உங்களோட ஒய்ஃபை வந்து பார்க்க வரலையான்னு சொல்லிட்டு கேட்டேன், பட் எனக்கு அவள் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டா, இப்படிப்பட்ட ஒய்ஃப் எதுக்கு உங்களுக்காக அப்படின்றத சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறதுக்கு அண்ணி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ நீ இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அழகாக அங்கே மேக்கப்லாம் பண்ணி ரெடியாகி வந்ததும் அங்கே இருக்க எல்லாருமே வாவ் இவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாயில் ஊற்றின தண்ணி கூட அங்கே வெளியே வந்துடுது. நம்ம ஹீரோவுமே அங்கே பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிடுறாங்க. ஹீரோயின் அவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கா. அப்போ அவங்க எல்லாருக்குமே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கா. அங்கே அந்த ஷாவதை பார்த்துட்டு இவ்வளோ மேக்கப் போட்டு வர வேண்டிய என்ன அவசியம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நீ மட்டும் எப்படி குறைய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவளை போட்டு அங்கே வந்து மிதிச்சுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஃபுட்டெல்லாம் கொடுத்ததும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு எடுத்துட்ருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஷாவை மட்டும் எடுக்க விட மாட்டா. போய் வேலையை பாரு அப்படின்றத சொன்னதுமே அவள் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இங்கே வந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் அவன்ட்டு அங்கே ரொம்ப வந்து பாசமாக பேசிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவளை பற்றி கேள்விப்பட்டது வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இவளோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் வந்துட்டு கடைசியில் அவனை கிஸ்மே பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நைட் அந்த ஷாவை புலம்பிட்டு இருக்கா, எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு நீ வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேல பேபின்னு சொன்னதும் ஆமாம்மா உன்னை போய் நான்
லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அட இடியட்டே, நான் கிடையாது, வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி ஏற்றி விட்டு அனுப்பி விட்றா. அங்கே அவன் போய் கதவை தட்டினதுமே அந்த குட்டி பையன் தான் கதவை திறக்கிறான். இப்போ எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்க, நீ யாருன்னு கேட்டதும் தள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன், நீ தானே பிபி என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காக தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் அவனை போட்டு அடி வெளுத்துடுறா. அதை பார்த்துட்டு அவன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர வச்சுட்டு ஏன் கூட ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கட்டையை பிடிங்கிட்டு அவன் இன்னைக்கு பாரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான். அப்போ அந்த குட்டி பையன் ஊடால வந்ததுமே அவனை அடிக்க வந்ததும் ஹீரோயின் ஊடால கையை விட்டு அவனுக்கு அடிபட்டுருது. அப்போ ஹீரோயினை வேகமாக பிடிச்சிட்டு, இன்னைக்கு என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது, நீ எனக்கு தான் இன்னைக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அந்த ஷாவ் நாங்கள் வீட்டில் உன்னோட ஒய்ஃப் வேற ஒரு பர்சன் கூட இருக்கிறத பார்த்தோம், அவள் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ, கண்டிப்பாக அவளை பற்றி எனக்கு தெரியுமே, அவன் நினச்ச மாதிரி கிடையாது, அவள் பயங்கரமான ஆளுதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வீட்டுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அந்த பர்சன் கட்டையை வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கான். ஹீரோயின் குழந்தைய வச்சுட்டு அங்கே அழுதுட்டு இருக்கா. எங்களை எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அந்த பர்சனை போட்டு அங்கே அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோயின் தான் அவனை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுருக்கா. அப்போ அவன் ஷாவு தான் என்னை அனுப்பி விட்டான்ற உண்மையுமே சொல்லியிருக்கான். குட்டி பையனுமே இது எல்லாமே உண்மைதான் சொன்னதுமே நம்ம ஹீரோ உன அடிச்சவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு வேமா ஹீரோ ஹக் பண்ணிட்டு, என்னோட ஹஸ்பண்டே பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் எப்படி இவங்கள விட்டுட்டு வேற ஒரு பர்சனை போய் பார்க்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஷாவு தான், அவள் தான் இப்படி பண்ணியிருக்கா, அவள் என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அந்த ஷாவுக்கு அங்கே பயமாயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின், நீ ஏன் இப்போ பண்ணுற அப்படின்றத கேட்டதும், இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வர வேணாம், இங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு அவங்க நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஹீரோ, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஷாவுமே பிடிச்சி அங்கே திட்டான். இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் நீ வர வேணான்னு சொன்னதும் அவள் காலை பிடிச்சி கேஞ்சிட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் அவள் பேச்சை கேட்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அழுது அங்கே பெரிய ட்ராமாவாக பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நாங்கள் அவளை தூக்கிட்டு, ப்ளீஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கானா விட்டுருங்களேன், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிக்கிற மாதிரி அவளை இன்சல்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே நிறைய பணம்லாம் வச்சுட்டு, இது எல்லாமே உனக்கு தான், நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லும்போது அங்கே கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் பணத்தை எடுக்க போனால் அவன் விடாமல் கையை பிடிச்சதும், இவன் எதுக்குடா பணத்தை எடுக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்காக மெடிசன்லாம் அவன் போட்டு விடுறான். உனக்கு வேறு ஏதாச்சும் வேணுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி டச் பண்ணதுமே நம்ம ஹீரோ என்ன இவன் வேறு என்னென்ன இதை தான் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு உன் கூட ஷாப்பிங் தான் போகணுன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ, நான் என்ன பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கண்ணாடியெலாம் பார்த்துட்டு இருக்கான். ஹேண்ட்ஸமாக மட்டும் கிடையாது, நான் பார்க்க ஹார்ட்டாக தான் இருக்கேன், பட் இவளுக்கு என்ன என் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் வரலையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வேண்டதை போய் ஷாப்பிங் பண்ணிட்டு, நான் இப்போ முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே மிங்க் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஷூவோட சேர்ந்து அங்கே சுற்றிட்டு இருக்கான். அந்த ஷூக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு, பட் இருந்தாலும் இவளோட சேர்ந்து அவன் சுற்றிட்டு இருக்கான். இப்போ பேபி நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே, என்ன நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் சும்மா விடுவாளா, பதிலுக்கு பதில் பேசி சண்டை வந்துட்டுருக்கு. பிறகு அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் எந்த பொருளை தொட்டாலும் சரி அந்த மிங்க் எல்லாமே எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அதை வம்பு பண்ணி எல்லாத்தையுமே அங்கே பறிச்சிடுறா. அப்போ பில் பே பண்ண சொல்லும்போது அந்த ஷூ நான் எதுக்காக பில் உனக்கு பே பண்ணணும், நீ தானே வாங்கின, அப்போ நீயே பே பண்ணுன்னு சொல்லிடுறான். அந்த மிங்க்குக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு பில்லை பே பண்ணிட்டு அங்கே வெளியே அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அந்த அப்போ லேடிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களால் தான் எங்களுக்கு இன்றைக்கி நல்லா வியாபாரம் விற்றுருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமிஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த மிங்க் இதெல்லாம் நீ அப்படின்னா வேணும் தான் செஞ்சையான்னு சொன்னதுமே, நான் வேணும்னு பண்ணுறேன் இல்லை பண்ணாமல் கூட போகிறேன், உன்ன மாதிரி முட்டாள் இருந்தால் எல்லாம் தான் நடக்கும்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோயினை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு திமுறா பேசிட்டு அடிக்க வந்ததோ ஹீரோயின் போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறா. என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்காதன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் திரும்ப அங்கே பயங்கரமாக அடிக்க வந்ததுமே ஹீரோ காப்பாற்றிடுறான். தேவையில்லாமல் நீ வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அந்த ஷூ என்ன நினச்சிட்டு
நினச்சிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்போ அங்கே இருக்க மேனேஜர் வந்து நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போ எதுக்காக எங்களை போக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த டோட்டல் மால் எல்லாமே அவரோடது தான் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஹாப்பி ஆகிட்டு, நான் வந்து உனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும், ஏன்னா உன்னால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வந்துட்டு பணக்கார ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காருன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது, எதுக்காக இவ இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அங்கே நிறைய அவள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு அந்த ஷாவுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன அவரோட காசு எல்லாத்தையும் கரியாக்கலான்னு பார்க்குறியா, எதுக்காக இவ்வளோ காசை வெட்டியாக செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், நீ ஓ வேலை ஏதோ பார்த்துட்டு போ, நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக சம்பாதிக்கிறாரு, நான் வாங்குறேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இங்கே நிறைய சம்பளமே வாங்குறா, அதுக்கான பில் எல்லாமே என்கிட்ட கொடுக்க வேணாமா, ஸோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவள் தான் உன்னை ஹேண்டில் பண்ணிக்க போகிறான்னு சொன்னதும் அந்த ஷாவுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. நைட் போல் அங்கே ஷாவ் அங்கே அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கு கண்டிப்பாக நான் உன்னை எனக்கு சொந்தமாக்காம விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னை மேரேஜ் தானே பண்ணவாகணும்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா. அங்கே அவளை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின், எனக்கு ஆல்ரெடி உன் மேலே டவுட் இருந்துச்சு, நீ என் மேலே இருக்க லவ்னால தான் என் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா, பட் எனக்கு பசங்களை தான் பிடிக்கும், பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே, நடந்த எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும், நான் உன்னை தான் கவர் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு, இல்லை உன்னோட பிரதர் இருந்தானே எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் அவன் நல்லா தான் இருக்கான், அவனோட ரூமில் இருக்கான், என்ன பைத்தியம் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போக சொல்கிறான். அவளுமே சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோ, சரி ஓகே நீ பேசாமல் ரெஸ்ட் எடு, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன்னு சொன்னதும், நீ இப்போ போயிட்டேன், நான் வேற யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ, சரி ஓகே நீ பயப்படாத, அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லும்போது, ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோயின் இவன் என்ன இப்படியெல்லாம் ரொமான்ஸே இல்லாமல் இருந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே, சரி நீ பயப்படாத, நான் இங்கேவே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறான். பட் ஆனால் அவன் அங்கே கட்டிலில் படுக்காம அவன் பாட்டு அந்த கவுச்சில் படுத்ததோ ஹீரோயின் பெரிய ரொமான்ஸே இல்லாத ஒரு பர்சனாக இருப்பான் போலையே அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஃபேக்ட்ரியில் காமிக்கிறாங்க, ஒரு மொட்டை அங்கே அழுது பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கா. அவங்க ஒய்ஃப் அங்கே எல்லாத்தையுமே ரெக்கார்ட் லைவாக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஐயோ என் காலில் அடிபட்டுருச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பெரிய ட்ராமா பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணி ஹீரோ ஜெயிலுக்கு அனுப்பின பர்சனோட அப்பா தான் போல். அப்போ எனக்கு இப்படி அடிபட்டு போயிடுச்சு, பட் இவங்க எல்லாம் பணக்காரவங்கன்ற வாசி ஏழைங்களை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அங்கே எல்லாருமே கமெண்ட் வேறு போடுறாங்க, அது எப்படி ஏழைங்களை எப்படி நீங்கள் மதிக்காமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே அங்கே இருந்து அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. இன்னைக்கு அந்த லேடியை சும்மா மட்டும் விடக்கூடாது, இவன் இவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானா, கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்மளோட விலையை காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சட்டி கேட்கும்போது, அப்போ ஷாவ் இவளால் தான் அங்கிள் உங்களோட பையன் ஜெயிலுக்கு போனான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே மோசமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, எங்களோட பையனை ஜெயிலுக்கு அனுப்பி போட்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும்போது நான் எதுக்காக உன்னோட பையன் பின்னாடி சுற்ற போகிறேன், அதுக்கு மேலே உன் பையன் ஒரு யூஸ்லெஸ், அவன் பின்னாடி போய் யாராச்சும் சுற்றுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா. அந்த ஆள் நாங்கள் 7.5 வருஷம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அந்த லேடியுமே கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு காசு கிடைக்காம விடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அது எல்லாத்தையும் லைவ் அங்கே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உள்டாக நிறையா பேசிட்டு, ஃபர்ஸ்ட் அங்கிள் அவங்க பையன் ஃபேஸ்க்கு உங்களுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, எனக்கு என்னமோ இதில் ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்குது, உங்கள் ஒய்ஃப்ட்ட தான் நீங்கள் கேட்கணும்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா எந்திரிச்சிட்டு என்ன சொன்னேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு வந்ததுமே அங்கே இப்போ இப்படி இந்த ஆளுக்கு கால் சரியாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அங்கே எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடுது இந்த ஆள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கல்ல எல்லா ட்ராமாவும் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லும்போது லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம ஹீரோயினை ரொம்ப பியூட்டியாக இருக்கா, ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த ஆள் ஃபேமிலி அங்கே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பாசமாக பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் என்னாச்சு இந்த மாதிரி என்ன பார்க்குற, ஏன்னா என் மேலே லவ் எதுவும் வந்துருச்சா அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ உண்மையிலே ஒரு நல்ல ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்படி வாட சொன்னேன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு கிஃப்ட் வேணாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்ததும் அங்கே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு எதுவுமே பேச மாட்டான், பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு வீட்டில் அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் எங்கே வர்றான், நம்ம ஹீரோயின் வா நீயுமே சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. பட் எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவை கிடையாது, உங்ககிட்ட நான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கோவமாக போயிடுறான். நம்ம ஹீரோ என்னாச்சு நான் பேசுவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். பிறகு அந்த குட்டி பையன்கிட்ட போய் பேசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும், இவ எதுக்காக கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேச போனால் அங்கே அவனுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா.
அப்போ அந்த ஷாவ் எதுக்காக அப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு என்ன உண்மையிலேயே அவனோட அண்ணியாவே மாறிட்டியா அப்படின்றத சொல்கிறா. என்னங்க அப்படின்றத சொல்லி கேட்டதும் அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டாரு, உன் ட்ராமா இதோட ஸ்டாப்புன்னு அப்படின்றத சொன்னதும் உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வெட்டியாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் அங்கேவே அவன் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின் இப்போ ஃபீவர் உனக்கு நல்லா இருக்குல்ல, உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கோவப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நான் எதுக்காக உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியுமான்னு சொன்னதுமே இப்போ இதை பற்றி நான் பேச விரும்பலை, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லு உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொன்னதும் எனக்கு சீஸ் பால் சாப்பிடணும்னு சொன்னதும் சரி ஓகே நான் உனக்காக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அங்கே நர்ஸ் வந்து அவனுக்கு அங்கே குளுக்கோஸ்லாம் போட்டுட்டு உண்மையிலேயே அவங்க வந்துட்டு ரொம்ப பாசமானவங்கப்பா, நைட் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை இங்கே தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா, நைட்டு ஃபுல்லாக பாவம் அந்த பொண்ணு தூங்கவே இல்லைன்னு சொன்னதும் அவனுக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த எல்லாமே ஞாபகம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடு கொடுத்ததும் அவனும் ஹாப்பியாகிட்டு சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவகிட்ட சொல்கிறான், நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த ஷோவை வந்து மன்னிக்கலாம், அவளை வீட்டை விட்டு துரத்தில விட்டுருக்கணும், அதனால தான் உங்கள் மேலே நான் கோவமாக இருக்கேன்னு சொன்னதும் இதான் உன்னோட கோவமா, நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுருக்கா, அவளை ஈஸியாக வெளியே அனுப்பிட்டோம்னா எப்படி நம்ம அவளை வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கான பனிஷ்மெண்ட் வந்து அவளுக்கே கிடைச்சாகணும், உன் பிரதர் வந்து ஒன்றும் இடியட் கிடையாது இல்லையா, அவரே வந்துட்டு பார்த்தா அவளை வேலையை விட்டு தூக்குவார், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நம்ம ஹீரோயின் இப்போ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறான். நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேல, நான் வந்து இப்படி நடக்கலாம் எதிர்பார்க்கல அப்படின்றத சொன்னதும் இப்படிலாம் சொல்லி தப்பிச்சிடலாம் நினைக்காத, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே வந்து விளையாடுறதுக்காக போயிருக்கா. நம்ம ஹீரோவுமே என்ன பார்த்துட்டே இருக்கா, எங்கள் கூட சேர்ந்து விளையாடுன்னு சொன்னால் நம்ம ஹீரோக்கும் எதுவுமே ஒழுங்காக வரவே மாட்டுது. அங்கே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ கால் வந்ததோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே குழந்தை வந்துட்டு அங்கே வந்து பில்லெல்லாம் பார்த்துட்ருக்கான். பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியாக போட்டிருக்கு, இவ்வளோ வேலை போட்டிருக்கு, எப்படி வந்துட்டு நம்ம வாங்குறதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரன், அப்படி இருந்தால் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ சிம்பிளான லைஃப்பை வாழ்ந்துட்டு இந்த குழந்தை ஏன் இப்படிலாம் வாழணும், நீ வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ நீ ஆர்டர் பண்ணு நம்ம பே பண்ணிக்கலான்னு சொல்லும் போது அந்த வெயிட்டர் உங்ககிட்ட காசே இல்லைன்றப்ப எதுக்காக இங்கே வந்தீங்க, இங்கெல்லாம் ஹை கிளாஸ்காரவங்க தான் வருவாங்க, உங்களை மாதிரி லோ கிளாஸ்லாம் எதுக்காக வரணும்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அவள் ட்ராமா வந்துட்டு ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன பண்ண முடியும், எனக்கு கேன்சர் இருக்குது, நான் வந்துட்டு இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து சாகுறவங்களையும் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு நல்லபடியாக வாழ வைக்கலான்னு பார்த்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு என்ன வந்துட்டு தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கஸ்டமர்கிட்ட எப்படியா பேசுவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லேடிக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு நீ வந்து எதை பற்றி கவலைப்படாதம்மா, என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, நான் வந்து உனக்காக பில் பே பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த லேடி ரொம்ப பயந்து போயிட்டாங்க, சாரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பிரதருக்கு தெரியுமா, இதை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்க வேணாமான்னு சொன்னதும் இருந்துச்சு இப்போ கிடையாது 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மிங்கும் ஷூமே அங்கே சேர்ந்து நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, உனக்குலாம் இங்கே வரதுக்கு தகுதி இருக்கா, கொடுக்கறது காசு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அந்த பர்சன் அங்கே வந்துட்டு தேவையில்லாம என்ன திரும்ப வந்து அவங்கள வந்து நோண்டி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஷூவை பார்த்ததுமே அந்த பையன் வந்து பயந்து போயிட்டு பேசாமல் உட்காந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவன் வந்து அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் போன தடவை வாங்கினது பார்த்தாதான்னு சொல்லும் போது கையை ஓங்கிட்டு வரா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே கையை பிடிச்சி விடுறான். நீ வந்துட்டு ஏன் பேபி இவங்களுக்காக அவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அந்த ஷூ நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, இப்போ நினச்சேனே அந்த ஹோட்டல்லேருந்து உன்னை அடித்து வெளியே வரட்டி விட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க மேனேஜர் வந்துடுறாரு, நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படி லோ கிளாஸ் பர்சன்ஸ் எல்லாம் உள்ளே விடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அந்த மேனேஜருமே திரும்பி பார்த்தாங்க நம்ம ஹீரோ நிற்கிறான். அவனை பார்த்துட்டு அவர் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ நீங்களா சார்னு சொல்லிட்டு அங்கே வந்து மண்டி போட்டுட்டு நடந்தது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டதுமே அங்கே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, எதுக்காக நீங்கள் போயிட்டு வேண்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்ணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அங்கே உட்கார சொல்கிறாங்க. அப்போ அந்த மேனேஜர் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்காதிங்க, இங்கேருந்து கிளம்பி நீங்கள் 2 பேர் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அங்கேருந்து துரத்தி விட்டதும் அப்போ அந்த ஷூக்கு வெளியே போயிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எப்பயுமே அவளாலையும் அவனாலையும் எனக்கு ரொம்ப அசிங்கம் நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அந்த மேங்க் உனக்கு வந்துட்டு பெரிய ரிச்சஸ் பர்சன்லாம் தெரியும்னு சொன்னீங்களா, அவங்ககிட்ட கண்டிப்பாக நீ பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஹாட்டான பசங்களோட வீடியோஸை பார்த்துச்சேக்கா. நம்ம ஹீரோங்க ரொம்ப சூப்பராக வந்து நிற்கவுமே என்னோட ஹஸ்பண்டை பார்க்க இவ்வளோ ஹாட்டாக இருக்கும்போது நான் எதுக்காக மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அவனவே பார்த்துட்டேக்கா. அப்போ நம்ம ஹீரோ நான் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவன் குளிக்கிறத போய் அப்படியே மறைஞ்சு நின்று பார்த்துட்டேக்கா. அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு அண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு இதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு உன்னோட பிரதரோட ஒய்ஃப் தானே, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்றத சொல்லிடுறா.
இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு பாரு உன்னை மயக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு செக்ஸியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு அங்கே வெளியே வரங்குள்ளேயுமே அவள் அப்படியே அங்கே தூங்குனதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்து சிரிப்பு ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே ஷூவும் மிங்க்குமே எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வர்றாங்க. அவனோட ஒய்ஃபோட கசின் பிரதரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம இதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு சொன்னதும் இங்கே இருக்கவர் தான் இந்த ஊர்லேயே வந்து பெரிய ரிச்சஸ்ட் பர்சன். அவரை மீட் பண்ணி அந்த யுன்னை வந்து வேலையை விட்டு தூக்காம விட மாட்டேன், அவனை எதுவுமே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அந்த பர்சனை கூப்பிட்டு அவன் ஆர்டர் போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எங்கே உங்கள் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் பாஸை இங்கே ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு, நீ வந்து அவரை மீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீமே கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னதுமே அவனுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவள் நீ எதுக்காக பிபி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இதெல்லாம் பண்ணால் தான் நான் பார்க்க முடியும், நீ விடுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு இதான் உன்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டு, பார்க்க ரொம்ப இடியட் மாதிரி இவன் இருக்கானே, இவனை போய் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்றத சொன்னதும் அவன் அப்படியே வந்து ஒர்க் பண்ணட்டும் விடு அப்படின்றத சொல்கிறான். சரி எங்கப்பா அவனோட ஒய்ஃபை காணோம், எப்பயுமே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, இன்றைக்கி வரலையான்னு சொன்னதும் நீ இருக்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் பேசிகிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே சாப்பாடெலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே இவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டுருக்கோமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சரி கேட்டதுமே அப்போ அந்த மிங்க் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாரு நீயுமே இங்கேருந்து போக போகிற, உன்னோட ஹஸ்பண்டுமே இங்கேருந்து போக போகிறாரு, நாங்கள் வந்துட்டு இங்கே பெரிய ரிச்சஸ்ட் பர்சனை தான் மீட் பண்ண வந்திருக்கோம், கண்டிப்பாக வந்துட்டு உன் நிலைமை இன்றைக்கி ரொம்ப மோசமாக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் பயப்படுறவள அங்கே பதிலுக்கு பயங்கரமாக பேசிட்டு பெரிய அங்கே வந்துட்டு திரும்ப சண்டையாயிட்டுருக்கு. ஹீரோங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டு பார்க்க எவ்வளோ ஹாட்டாக இருக்கான் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும் போது இல்லை இந்தாங்க சாப்பாடு அப்படின்றத சொன்னதும் இந்த பாக்கெட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சவளங்க கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு அங்கே வந்துட்டு இவன் கிஸ் பண்ணதுமே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது, என்னை பக்கத்தில் கூட வர மாட்டான் ஆனால் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த கிஃப்ட்டு போதுமானு சொன்னதும் அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறான். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ எங்கள் பாஸ் வந்து உன்னை கூப்பிட்றாரு போய் நீ மீட் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் நீ இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோ அந்த சைடில் உட்காந்துருக்கான். அந்த ஷோ சொல்லிட்டு இருக்கான், நான் உங்கள் கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான், நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் உங்களை மீட் பண்ணதில்லை, பட் உங்களை கேட்டு நான் ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இங்கே வந்துட்டு யுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ரொம்பவே ஒர்ஸ்டானவே, அவங்க ஒய்ஃபுமே தான், ஸோ நீங்கள் எப்படியாச்சும் அவனை ஜாப்பை விட்டு தூக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு இப்படி திரும்பி பார்த்ததுமே அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதோ நீ சொல்லிட்டு இருக்க அந்த ரிச்சஸ்ட் பர்சனே நான் தான் அப்பான்னு சொன்னதோ அவனுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அந்த மிங்க் அங்கே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறா. இவ்வளோ பெரிய பணக்கார வீட்லையா இவ இருந்துச்சுக்கா, இன்றைக்கி பாரு இவளுக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அங்கே போனதுமே ஷாவ் யார் நீ என்ன இங்கே உள்ளே வந்துட்டுருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதும் நம்ம ஹீரோயின் அந்த சைட்லேருந்து வந்துட்டு அது எங்கள் வீட்டு நேனி தான் சொன்னதுமே ஒரு நேனியாக இருந்துட்டு உனக்கு என்ன இவ்வளோ வேலையா பேச்சா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துடுது. 2 பேருமே மாற்றி மாற்றி அங்கே அடித்து உருள ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவளுக்கு வாய் அதிகம் தான் சொல்லிட்டு நல்லா ஏற்றி விடுறான். அடிக்கிறதுக்குமே அங்கே ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கோம். 2 பேரும் படி அடிச்சு அங்கே வந்துட்டு கீழவுமே விழுந்துடுறாங்க. பட் அந்த ஷாவ் வந்துட்டு மிங்க போட்டு அடி வெளுத்து விட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ எதுக்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொன்னதுமே உன்னோட அம்மா என்னை போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, அப்போ நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியா, நான் உனக்கு பண்ணேன்னு சொன்னதும் நீ இப்போ பண்ணுறதுக்கெலாம் பாரு கண்டிப்பாக உன் நிலைமை வேறு மாதிரி ஆக போகுது, இப்போ இந்த வீட்டை விட்டு நீ போக போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அந்த பாரு உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டான், முதல் 2 பேர் வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு அங்கே ஷூட்டை கால் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் கால் பண்ணி பார்த்தா அவன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். நம்ம ஹீரோயின் என்ன உன்னோட வந்து ஷூ வந்து உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அவள் வேகமாக அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தா அவன் வந்து காரில் அவன் பாட்டு வந்துட்டு சொல்லாம எடுத்துகிட்டு போனதுமே எங்கே போயிட்டுருக்க என்னை விட்டுட்டு போகாது அப்படின்றத சொல்கிறான். பட் வந்துட்டு அவன் கண்டுக்காமல் அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். இவ கூட வந்துட்டு சேர்ந்து ஏவாளுக்கு நாசமாக போனது தான் மிச்சம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஒயினெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பேசாமல் அவன் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒயின் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்போன்னு சொல்லிட்டு போகிறா. பட் வந்துட்டு அவனை பார்த்தது நர்வஸ் ஆனதுமே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டதும் இல்லை ஒயின் வந்துட்டு சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வந்தேன், பட் வந்துட்டு இல்லை வந்து வேணாம் அப்படின்ற சொன்னதும் இல்லை சாப்பிட்லாமே அப்படின்றத சொல்கிறான். உங்களுக்கு வந்துட்டு பிடிக்குமா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னதும் இல்லை வா அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் எதுக்காக இவ்வளோ ரேட் ஒயின் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொன்னதுமே சும்மா வந்துட்டு கலெக்ஷன் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ குடிக்கிறானோ இல்லையோ இவன் நல்லா வந்துட்டு குடிச்சிட்டு அங்கே வந்துட்டு ஃபுல் போதையாயிடுறா. அவன் பாட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே க்ளோஸ் ஆகிட்டு நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்டதுமே அது எப்படி முடியும், நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ எப்பயுமே நீ நல்லாவே ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோ ஹாப்பியாகிட்டு அவளை கிஸ் பண்ணதுமே
சொன்னதுமே இப்படிலாம் பண்ணால் எனக்கு பத்தாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக வர ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு என்னை லவ்வே பண்ணல தெரியுமா, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். அவள் பார்த்து அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறேன்ற பக்கத்தில் போயிட்டு அவன் மேலே வாமிட் பண்ணி வச்சுடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரும்போது ஷாவ் அங்கே வந்து பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு நைட்டு வந்து சரியாக தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். பட் வந்துட்டு ஐயோ கடவுளே 2 பேத்துக்கு நடுவில் ஏதாச்சும் நடந்துருச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்து ரொம்பவே ஷாக்காக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே அங்கே ரின் என்ற பொண்ணை காமிக்கிறாங்க. இவ தான் நம்ம ஹீரோட கசின் சிஸ்டர். அங்கே ஷூ போயிட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு ஒன்று பிரதரை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் தெரியுமா, அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் வேறு ஆகிருக்கு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஏழை விட்டு பொண்ணு, காசுக்காக தான் கூட இருக்கான்னு சொன்னதும் என்ன மேரேஜ் ஆகிருச்சா, நான் வந்துட்டு அப்படின்னா அவளை போய் மீட் பண்ணியே ஆகணுமே அப்படின்றத சொல்கிறா. அந்த ஷாவ் நம்ம ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதுமே ஆமாம் நான் வந்துட்டு ரொம்ப உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்க்கை போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியட்டுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கா போல். பேசாமல் இன்னோட பிரதரை கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. அதை வச்சு நம்ம வந்துட்டு வெளிநாட்டில் போய் அங்கே செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட ஐடியா கொடுத்துட்ருக்கா. அந்த பர்சன் எனக்கு இதெல்லாம் மட்டும் பத்தாது வேறு ஒன்று வேணும்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அவ கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்கான் போல். அவங்களோடையுமே வந்துட்டு அங்கே ஒன்றா இருந்துட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ஏன்னா இது நம்ம பாஸோட ஒய்ஃப் ஆச்சே, ஏன்னா இவங்க இப்படிப்பட்டவங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த குவை கூப்பிட்டுட்டு அங்கே அவள் வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட இவ வந்துட்டு வெளியே போகணுமா இப்போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன வெளியே போகணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்கிறான். ஆனால் வந்து வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்போ அவள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இல்லை உள்ள ரூம்லாம் க்ளீன் பண்ணணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ அவனை வெளியே மட்டும் கூட்டிகிட்டு போ எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படின்னா உனக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இப்போ பாரு உன் நிலைமை என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த பையனுமே அங்கே தான் இருக்காங்க. எனக்கு தெரியுமே தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டா, இவ போய் இவ்வளோ வேலை பார்ப்பாளா, கண்டிப்பாக ஏதோ விஷயம் இருக்குது, இன்றைக்கி பாரு இவளை வந்துட்டு வைக்க போகிறேன் அப்புடின்னு சொன்னதுமே அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பர் தான் நான் சொல்கிறான். பிறகு எல்லாத்தையுமே அவன் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி உங்கள் ஒய்ஃபையும் பிரதரையும் காணுன்னு சொன்னதும் ஹீரோ வேகமாக வந்துட்டு அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல. பட் வந்துட்டு அவங்க காரில் வந்துட்டு ஏதோ ஆள் கூட அங்கே வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. ஐ திங்க் அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க போல். அவங்களுக்கு அஃபேர் இருந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ போய் தேடுன்னு சொல்கிறான். அப்போ அந்த நைட்டு பார்த்த 2 ஆண்டியுமே நானுமே பார்த்தேன் அந்த லேடி வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஏதோ ஆள் கூட போய் சேர்ந்துட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். இவங்க ஆனால் இல்லை நான் உண்மைதான் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் யாரை பற்றி நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நான் யார் கூட போனேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த ஷாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. நைட்டு நீ தான் அங்கே வந்துட்டு போன அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும்போது நான் எதுக்காக வேறு ஒரு பர்சன் கூட போக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஷாவ் இது என்ன இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு இந்த லெட்டரெல்லாம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறா. அங்கே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படின்னா வந்துட்டு என்ன யாரோ இதில் வந்து மாட்டி விட பார்க்குறாங்க, என்னோட ட்ரெஸ்ஸை வந்து ஆல்ரெடி திருடி இருந்தாங்க, அப்போ என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கவங்களுமே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுனதும் நம்ம ஹீரோட்ட நீ வந்து என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு கேட்டதும் என் ஒய்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதுமே அந்த ஷாவ் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, கண் முன்னாடி இவ்வளோ ஆதாரம் இருந்து நம்ப மாட்டேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத எதுக்காக அப்படி தப்பாக பேசுகிறேன்னு சொன்னதும் அங்கே இருக்கவங்களுமே நீ மூட நம்பிக்கை வைக்காத இவ வந்துட்டு தப்பானவதான்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் நீங்கள் எல்லோரும் வாய மூடிட்டுருங்க, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அந்த ஷாவ் வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இவ வந்துட்டு கண்டிப்பாக கெட்டவதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சுட்டு நீ வாயை மூடிட்டு ஓரமாக போய் நில்லு, இப்போ உண்மை என்னமோ அது வெளியே தெரிய வரும் அப்படின்றத சொன்னதும் அந்த லேடி ஓவராக கற்றுனதுமே ஹீரோயின் முறைச்சி பார்த்ததும் வாய முடிக்கிறாங்க. அப்போ அங்கே இப்போ பாரு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பர்சனையுமே அடித்து அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அங்கே ஷாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுச்சிருக்கு. உண்மையை சொல்லு யார் கூட நைட்டு வந்துட்டு இருந்த அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே அவன் வந்துட்டு சொல்ல மாட்டான். பட் மேனேஜர் போட்டு அங்கே அடி வெளுத்ததுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு என் கூடவா நீங்கள் நைட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லையே அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே இருக்கவங்களுக்கே ஷாக் ஆகிடுது. ஆனால் வந்துட்டு நைட்டு இவ தானே பின்னாடி வந்து போனதை நம்ம பார்த்தோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்ட்டி அங்கே நம்ம கோவுமே கூட்டிகிட்டு வந்ததுமே பார்த்தீங்கல்ல கோமே இங்கே தான் இருக்கான்னு சொன்னதும் இவ எங்கே போயிட்டான் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நான் எங்கே போக போகிறேன் விளையாட தான் போயிருந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்ட்டி இவ எப்போ பார்த்தாலும் உன்னோட பிரதர் வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஷாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, எல்லாமே பிளான் வந்து ஃபெயில்
ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவ்வளோ தூரத்துக்கு வீட்டுக்குள்ளே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வச்சுருந்தான், நம்ம பிள்ளையவே இப்படி கொடுமைப்படுத்துவாளான்னு அந்த ஷாவு இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கோமே, அவள் கழுத்தில் இருக்க அந்த ஸ்கார்ப்பை வந்து எடுத்து விட்டதுமே கழுத்தில் ஃபுல்லாக அங்கே காயமாக இருக்கவுமே அப்போ அங்கே வந்துட்டு எல்லோரும் ஐயா சி அப்படின்றாங்க. அப்போ அந்த பையன் பார்த்தா இவ கூட தான் நைட் இருந்தேன், இவ தான் எனக்கு ஐடியா கொடுத்தா அந்த குழந்தைய கடத்திட்டு போயிடலாம், நிறைய காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், நீ இவ்வளோ கேவலமாக எப்படி போவ, என் ட்ரெஸ்ஸை போட்டு என் பேரை கெடுக்க பார்த்துட்ருக்க, குழந்தைய வேற கிட்னாப் பண்ண பார்த்தியான்னு சொன்னதும் அவள் வந்து பயந்து போயிட்டு, ஆமாம் நான் தான் பண்ணேன், ஆனால் இவரை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவர் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போய் எங்கள் கையை பிடிச்சி கெஞ்சினதும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு மரியாதையோட இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்கிறான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வரக்கூடாது, இவ்வளோ போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். அப்போ அந்த குட்டி பையன்ட்ட அவள் உன்னை புள்ளி பண்ணிகிட்டு இருந்தா நீ என்கிட்ட சொல்ல வேணாமான்னு சொன்னதும், ஆனால் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியலையே, அதனால தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து இருக்கிறப்ப எனக்கு என் பிரதரை பற்றி கவலையே கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்யூ சொல்கிறான் நல்லா பார்த்துக்கிறதுக்காக. நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும், தேங்க்யூ நீ இப்படி தான் சொல்லுவியான்னு சொன்னதும் அவன் காசு கொடுக்குறான், இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்துட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அப்போ என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதும், என்ன வந்து பேபிக்கு எதுவும் கிஸ் கொடுக்குறியான்னு சொன்னதுமே அப்போ இதை விட நீ வந்து அதிகமாக எதிர்பார்க்குறியா அப்படின்றத சொல்கிறான். இப்போ என் கூட நீ வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளை என்ன பண்ண போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகிறான். பார்த்தா கிஸ் கொடுத்து அங்கே வந்துட்டு வாயை வந்து வீங்கி போன மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அப்படியே வந்து தப்பான எண்ணத்தில் அப்படியே போயிட்டுருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு நீ இப்போ படுத்துக்கோ, நான் வந்து உனக்கு மசாஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே மசாஜ் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா சவுண்டு கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோ எதுக்காக இப்படிலாம் சவுண்டை கொடுத்து தொலைஞ்சிட்ருக்க, வெளியே ஆளுங்க பார்த்தா ஏதோ வந்து தப்பு நடக்குதுன்னு நினைக்க மாட்டாங்களான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவெல்லாம் ஒரு ஆள்றானு, நான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே புரிஞ்சு தொலைய மாட்டுது, ரொமான்ஸ்னால் என்னன்னே தெரியாது போலயே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறமே நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம 2 பேருமே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நான் உனக்காக ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ரிங்கை காணும். என்ன நீ வந்துட்டு என்னை கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்கியான்னு சொன்னதும் இல்லை வாங்கிட்டு வந்தேன்ப்பா பாரு தேடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் ஆல்ரெடி போட்டு விட்டுட்டான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவங்க வெளியே ஃபயர்வுட்லாம் வெடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹாப்பியாகிட்டாங்க வந்துடுறான். நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு ரொம்பவே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ஹீரோவுமே அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கான். அப்போ அங்கே அதெல்லாமே அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு இவ காசுக்காக தான் என் பிரதரோட இருந்துட்டுருக்கா, கண்டிப்பாக இவ்வளோ அவனோட லைஃப்லேருந்து வெளியே விரட்டி விடணும்னு சொல்லிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணுறான். நம்ம ஹீரோ என்ன விஷயமா நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ஒய்ஃப் நல்லவ கிடையாது, அவன் மோசமானவன்னு சொன்னதும் தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத, நீ வந்துட்டு அவளை பற்றி எதுவும் பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கீங்க பார்க்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவங்க அனுப்பி விட்டுட்டு அவளோட ஆட்டிடியூடே மாறி போயிடுது. என்ன வந்துட்டு இங்கே வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நீ வந்து காசுக்காக தான் இங்கே வந்திருக்க, நீ வந்துட்டு இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உன் மைண்டு வந்து சரியில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே அந்த கேட்டுக்குவேன் போல அப்படின்றத சொன்னதும் நீ என்ன இப்போ என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டதும் ஆமாம் அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், அவர் நல்லது தான் உன்னை பற்றி சொல்லியிருக்காரு, நீ வந்துட்டு ரொம்ப மோசமானன்னு சொன்னதும் ஓ உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா, சரி ஓகே உன்கிட்ட பேசி பிரோஜனம் கிடையாது, நான் வந்துட்டு இங்கே எங்கேயும் வந்துட்டு போக போகிறது கிடையாது என்னோட ஹஸ்பண்டை விட்டுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிடா. அவள் அந்த ஷாவை போய் மீட் பண்ணிட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, அவள் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வந்துட்டு ரொம்பவே மோசமானவ, அந்த குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டா, அடித்து கொடுமைப்படுத்துறா, நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்த மெடிசனை கொண்டு போய் அவள் சாப்பாட்டில் கலந்துரு, அவளாவே உண்மை எல்லாத்தையுமே உளறிடுவான்னு சொன்னதும் அவளுமே இடியட் மாதிரி எங்கள் ஓகேன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அது உண்மையிலே பாய்சன் வந்து சேர்த்து போட்டு இவன் வந்து ஜெயிலுக்கு போட்டுன்றதுக்காக பண்ணியிருக்கா. அங்கே வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸில் வந்துட்டு அவள் அந்த மெடிசன்லாம் கலந்து வச்சுட்டு அங்கே எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கும்போது அங்கே அவள் வந்துட்டு நீ வந்து காசுக்காக தான் இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் இப்போ நீ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. ரொம்ப வந்து அப்பாவி மாதிரி பேசிகிட்ருக்கா. அப்போ வந்து ஃபோனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. நீ என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு மெடிசன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து எதுக்காக அதை போய் சாப்பிட்டேன்னு சொன்னதுமே எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும், ஸோ நான் ஆல்ரெடி மெடிசன்லாம் மாற்றி வச்சுட்டேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா.
அந்த மிங்க் அந்த ஷூக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் வந்து ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்றான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவதாம்மா, அவளால் தான் என்னோட லைஃபே இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அவங்க அம்மா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த ஆன்ட்டி கூட இருக்கிறப்ப என்ன வந்துட்டு அவன் மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டானா இல்லையா, சர்டிஃபிகேட் எப்போ வாங்க போகிறீங்கன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டார் ஆன்ட்டின்னு சொன்னதுமே, அவன்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாமல் என்னோட கசின் அப்ராடில் இருக்கான், அவன்கிட்ட நான் வந்து உன்னை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. நீங்கள் அப்படிலாம் வந்துட்டு ஒன்றும் அவளுக்கு பிளைண்ட் டேட்டில் ஏற்பாடு பண்ண வேணாம், நான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அவங்க இப்படி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கது அப்போ அங்கே ரெயின் பார்த்துட்டு இவன் வந்து அப்படி ஒன்றும் தப்பானவ மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே மிங்க் வந்துட்டு இவ தான் வந்துட்டு ஷூவோட ஒய்ஃபா, கண்டிப்பாக இவ்வளோ டைவர்ஸ் வாங்காமல் விட மாட்டேன், நான் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் ரொம்பவே மோசமான அவள் நிறைய பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கவன்னு சொல்லிட்டு தப்பாக இழுத்து விடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்தா. அங்கே ஆன்ட்டி வந்துட்டு அங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீ வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே மீட்டிங் வச்சு இவ பாருங்க ஏகப்பட்ட பசங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா, என் பிரதரை ஏமாத்திருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இதெல்லாம் என்ன ஃபோட்டோஸ் பாரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு இதெல்லாம் ஃபேக்கானதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நீ எப்படி வந்துட்டு மோசமானவன் தெரியும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மிங்க் வந்துட்டு நீ வந்துட்டு எப்பயுமே இப்படி தான் ரொம்ப மோசமானவன் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னோட மேரேஜ் வந்துட்டு நடந்தப்போ வந்து மழையெல்லாம் பெய்யலையே அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த ஹோட்டலில் இல்லையேன்னு வேற சொல்கிறா. அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் டவுட் ஆகிடுது, நீ வந்துட்டு என்ன வந்து இப்படிலாம் வந்து என்னை மாட்ட வைக்கணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அவளோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அம்மா இறந்த பிறகு உன்னோட அம்மா அந்த வீட்டுக்கு வந்து என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, நீ வந்த பிறகுமே வந்துட்டு நான் வந்து பொறுத்துட்டு தான் போயிட்டு இருந்தேன், பட் ஏன்ட்ட வந்து எல்லாத்தையுமே பறிச்சிங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்னோட அப்பாட்ட வந்து எல்லாத்தையுமே பறிச்சிட்டிங்க, என்ன இப்படி தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே ட்ராமா பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன இப்படிப்பட்ட மோசமானவளா நீ மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவளான்னு சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இது வந்துட்டு ஃபேக்கானது தான், இவ்வளோ தான் வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணதுமே இவ்வளோ கேவலமான பொம்பளையான்னு சொல்லிட்டு அவளை எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்துட்டு அடித்து அங்கேருந்து வெளியே வரட்டி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ரெயின் போயிட்டு நீ இப்போ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், ஒழுங்காக வந்து எனக்கு நீங்கள் குக் பண்ணி கொடு அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் நான் வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி சொன்ன எல்லாமே உண்மைதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி உங்கள் பிரதர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணோட ஃபோட்டோவை நான் அனுப்பி விட்ருக்கேன், அவங்க உண்மையிலே காசுக்காக அழிகிறவங்க தான், அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே ரீன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே அவகிட்ட காமிச்சிட்டு இது என்ன இவ தான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, பட் நீ இப்போ வந்திருக்க என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் ஆமாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவள் வந்து யாருன்னு தெரியாது இல்லையா, ஸோ அதனால தான் என்னை மாற்றி மேரேஜுக்காக அனுப்பி வச்சுட்டாங்க, ஆனால் வந்துட்டு உங்களை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல, இப்போ வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுல நான் வந்துட்டு கிளம்பிடுறேன் இங்கேருந்துன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு வந்துட்டு அவன் ரொம்பவே முக்கியம், நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணிட்டேன் அந்த ஆன்ட்டி நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா, வந்த பிறகு தான் அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, உன்னோட பிரதருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லபடியாக இருக்காங்க, அந்த ஷாவ் ரொம்ப மோசமானவ, காசையும் சூறிட்டு உன் பிரதருக்கும் அந்த குட்டி பையனுக்கும் நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டான்ற உண்மையெல்லாம் சொன்னதும் அங்கே அவளுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது, அப்படின்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அவளை தப்பாக புரிஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கில்ட்டி ஆகிட்டுருக்கு. பிறகு அவள் வீட்டுக்கு போகிறா. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பேபி நான் சொன்ன மாதிரி அவள் மோசமானவ தானேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாதுங்க, அவள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே வெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. இப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டேவை எந்திரிச்சு வந்தா ஐயோ கடவுளே என்னை இப்படி பாடாப்படுத்துறானேன்ட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஷூ அங்கே இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்றத சொன்னதுமே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னால் வந்துட்டு நான் நிறைய பிரச்சனை அனுபவிச்சிட்டேன், கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்காம விடாதுன்னு சொல்லிட்டு அவளோட கையை அவனவே பிடிச்சிட்டு அவங்க ஒய்ஃப் உள்ள வருமே பார்த்து இல்லை நான் இவளை பற்றி சொன்னனா இல்லையா, இவ ரொம்ப மோசமானவ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டுருக்கா பாருன்னு சொன்னதும் அப்போ அங்கே ரெயின் வந்துட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நீ என்ன இவ்வளோ சீப்பானவளான்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்டே கோவப்பட்டுட்ருக்கா. அவங்க நம்ம ஹீரோ
வந்துடுறான். அப்போ அங்கே அவளை பற்றி தப்பாக பேசினதும் மரியாதையோட நீங்கள் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, என்னோட ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிடுறான். இந்த ரீன்ட்ட நீ வந்து அவளுக்கு காசு கொடுத்தேன்னா காசை வாங்கிட்டு போயிடுவான்னு சொன்னதுமே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்ட உன்னோட சிஸ்டர் வந்து எனக்காக காசு வந்து கொடுக்க வராலாம், மெசேஜ் அனுப்பியிருக்கா, நான் பேசாமல் காசு வாங்கிட்டு போயிடுவான்னு சொன்னதும் ஆனால் என்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்குமான்னு சொன்னதுமே அதுவும் ஓகே தான்ப்பா அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி வந்துட்டு செக்கப் போட்டு கொடுத்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ நீ வந்துட்டு எழுதிட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு காசு எதுவும் வேணாம், எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கா. கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த மெங்க்கு கால் பண்ணிட்டு நீ வந்து அவனை மீட் பண்ணணும்னா பேசாமல் நீ என்னோட வீட்டுக்கு வா, அப்படின்னா தான் நீ மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நீ பயங்கரமான ஆளாக தான் இருக்க, அப்போ கேடியாக இருக்கி அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சரிவா நம்ம வேலையை பார்ப்போமான்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க தூக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் அந்த ஷோ இருக்கும்போது அவங்க வந்துட்டு பேபி நீ இப்போ என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அங்கே அவங்க வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் எல்லாத்தையுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அங்கே வந்துட்டு கோவப்பட்டு பயங்கரமாக வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு. அப்போ உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா இது எல்லாமே இவளோட வேலை தான், இப்போ இவங்க சிஸ்டர் அடுத்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பழி தூக்கி போட்டதுமே அவங்க ஒய்ஃபே வந்துட்டு கோவப்பட்டு அடிக்கிறா, என்னை பார்த்தா உனக்கு நான் இடியட் மாதிரி இருக்காடான்னு சொல்லிட்டு இங்கே காட்ஸை விட்டு இவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடி வெறுக்க விட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வெட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட என்னை வந்து இவளுக்கு ஜெயிலுக்கே அனுப்பிட்டாமா, இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்காம மட்டும் விடக்கூடாதுன்னு சொன்னதும் அங்கே இருக்க வீட்டை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பணக்கார வீட்லையா இவளுக்கு வந்து வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது பாரு, இன்றைக்கி அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. போயிட்டு அவங்க அப்பா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் உங்ககிட்ட போய் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னதும் அந்த ஆள் கோவப்பட்டு அடிக்க வர்றாரு. அப்போ நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சிங்கன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே அந்த லேடி வந்துட்டு ஓவராக பேசினதுமே காட்ஸை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா மனசில் என்ன பெரிய பணக்காரன் நினைப்பா, நீ பிச்சைக்காரன் தானே, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து ஓவராக வந்து எல்லாருமே சீனை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன்றது இப்போ வரைக்குமே சரியாக தெரியாமையவும் அப்போ நம்ம ஹீரோவோட மேனேஜர் அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வரவுமே அப்போ அவள் இந்தால நான் வளைச்சிருவேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட பேசுகிறா. பட் அங்கே நம்ம ஹீரோட்ட அந்த ஆள் போயிட்டு இவர் தான் எங்களோட ஓனரே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக என்ன பனிஷ்மெண்ட்டோ கிடைக்கும்னு சொன்னதும் அவங்க பொண்ணை போட்டு அடிச்சுட்டு ஒன்னால தான் இத்தனை பிரச்சனையுமேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றதையுமே சொல்லிடுறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மெத்தையில் ஃபுல்லாக பணமாக போட்டு வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. ரொம்பவே என் லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம 2 பேரும் இப்போ வந்துட்டு என்ன ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ல, மேரேஜ் ஃபைனலாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுமே ஆமாம் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்துட்டு ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. 2 பேருமே அப்படியே அவங்க ஹாப்பியாகிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.